வணக்கம் மக்களே. இந்த காணொளியை பற்றின கருத்து சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட அன்பும் ஆதரவும் தொடர்ந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த காணொளியை நான் ஒரு அரசு மருத்துவமனையில் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்க்குறப்போ எனக்கு ஞாபகம் வந்தது, மகாபாரதத்தில் நம்ம தர்மர் செஞ்ச ஒரு தர்ம செயல் தான். அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னென்னா, ஒரு நாள் மகாபாரதத்தில் இருக்க தர்மர் பாண்டவர்கள் அனைவரும் எல்லாரும் உட்கார்ந்து உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போது அங்கே ஒரு ஏழை மனிதன் வந்தாராம். எனக்கு ஏதாவது தர்மம் கொடுங்கன்னு சொல்லி உதவி கேட்டிருக்காரு. அப்போது நம்ம தர்மர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட இடது கையிலேருந்து ஒரு வெள்ளி பாத்திரத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே அந்த ஏழை மனிதன் நன்றின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு வெளியே பெற்றிருக்காரு. அவர் போன கொஞ்ச நேரத்தில் நம்ம தர்மரோட தம்பியான பீமர் என்ன கேட்டிருக்காரு, அண்ணா நீங்கள் ஏன் இடது கையால் உதவி செஞ்சீங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த உதவிக்கான பலன் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம தர்மர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நம்ம கிட்ட ஒருத்தர் உதவி கேட்குறப்போ அந்த நொடியில் நம்மளுக்கு என்ன தோணுதோ அது தர்மமாக கொடுத்துடணும். ஸோ அதாவது அந்த ஏழை மனிதன் உதவி கேட்ட உடனே அவர் எங்கே கை கழுவிட்டு வந்தால் அவர் மனமானது மாயிடுமோன்னு சொல்லிட்டு அவரோட இடது கையால் அந்த தர்மத்தை கொடுத்துருக்காரு. இது சொல்கிறப்போ அவங்க பாண்டவர் அனைவருமே தர்மரை ஒரு வியப்போடு பார்த்துருக்காங்க. நம்ம அண்ணன் ஒரு தர்மத்தை எப்படி விதமாக பார்க்குறாருன்ட்டு. மக்களே, நானும் இந்த தர்மத்தை அப்படி தான் பார்க்குறேன். இந்த மனிதர் பார்த்திங்கன்னா தினமுமே இந்த அரசு மருத்துவமனையில் அவரால் முடிஞ்சதை அந்த 10லேருந்து 15 நாய்க்களுக்கு கொடுத்துட்டு வராரு. ஸோ நம்மளுமே தினமுமே நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்மளை சுற்றி இருக்க உயிரினங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியும். பெரிய அளவில் இல்லைனாலுமே தினசரி வாழ்வில் நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நீங்களும் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே நம்ம எல்லாருமே தர்மராக கண்டிப்பாக இருக்க முடியும். நம்மளால் முடிஞ்ச உதவி எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருக்கணும். எல்லாருமே நல்லாயிருக்கும். இந்த மனிதருக்கு பாராட்டுக்கள். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் பல கருத்துக்களோடு உங்களை கண்டிப்பாக சந்திப்பேன்.